மல்லியால மட்டும் எப்படி இப்படி இருக்க முடியுது அப்படின்றது தெரியல. அதாவது தன்னோட கணவர், அதாவது உண்மையிலேயே ரேணுகா உயிரோட வந்திருந்தா, இது எல்லாமே மிகப்பெரிய விஷயமா நம்ம மல்லி கொண்டு போயிருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம நம்ம மல்லி தன்னோட மனசுல இருந்து இந்த விஷயத்த பத்தி சொல்லல. அதாவது தன்னோட வாய் வழியா வந்து சொல்லல. தன்னோட மனசுல இருந்து தான் இந்த ஒரு விஷயத்த பத்தி சொன்னாங்க. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உண்மையான ரேணுகாவா இருந்தா எனக்கு பிரச்சனையே கிடையாது. ரேணுகாக்காவுக்காக என்னோட வாழ்க்கையும் நான் விட்டுக் குடுக்கறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கேன். அதாவது அவங்க உண்மையான ரேணுகாக்காவா இருந்தா, கண்டிப்பா என்னோட வாழ்க்கையே நான் விட்டு குடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்ற மாரி தான் மல்லி சொன்னாங்க. இது உண்மையிலேயே அவங்களோட உள்ளத்துல இருந்து தான் சொன்னாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இங்க உண்மையிலேயே இந்த ரேணுகா, அதாவது இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, போலியான ரேணுகா. ஆனா அதே சமயத்திலயும் கூட நம்ம மல்லி இருந்துட்டு கடைசி நிமிஷத்துலயாச்சும் எல்லாமே மாறிடும். அதுவும் இல்லாம எப்படியாச்சு விஜய்க்கு, கதிரேசன் அப்பாவுக்கு, அடுத்ததா வந்து நிஷா தங்கச்சிக்கு, இவங்க எல்லாருக்குமே நம்ம உண்மை என்ன அப்படின்றத நிரூபிச்சு, கடைசியில இந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. நம்ம மல்லியும் ஒசூருக்கு போனாங்க. அங்க போயிட்டு இந்த மாரி கிட்ட சிக்குனாங்க. அடுத்ததா மாரியோட கூட்டாளி இன்னொருத்தன் சவுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட சிக்குனாங்க. இப்படி நெறைய கஷ்டப்பட்டு, கஷ்டப்பட்டு நம்ம மல்லி அவ்ளோ வந்து கஷ்டப்பட்டதுக்கு கடைசியில பலனே இல்லாம போயிடுச்சு. உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியால நிரூபிக்கவே முடியல. அவங்க பாட்டுக்கு இப்போ வந்து பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அடுத்ததா என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, இப்போ இங்க கோவில்ல எல்லாருமே வந்து கூடியிருக்காங்க. ஒரு பக்கம் ராஜேஸ்வரி, ரஞ்சிதா, அடுத்ததா வந்து இந்த நிஷா, கதிரேசன் இவங்க எல்லாருமே இருக்காங்க. நம்ம மல்லியும் ஒரு ஓரமா நின்னுட்டு, விஜய் வந்து இந்த சுடரோட கழுத்துல தாலிய கட்டுருவாரா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறிக்கிட்டே நின்னுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த சுடருக்கு பயங்கரமான ஹாப்பியா இருக்கு. அதாவது அதாவது அணைய போற விளக்கு வந்து பிரகாசமா எரியும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி இந்த சுடரோட முகம் அப்படியே பளிர்ன்னு பிரகாசமா வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இது எல்லாமே கடைசியில அணைய போற விளக்கு அப்படின்ற மாரி தெரியாம போயிடுச்சு போல. உண்மையிலேயே அடுத்ததா இப்படி சம்பவங்கள் நடக்கும். அதுவும் இல்லாம நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ அந்த கடவுள் மேலேயே பாரத்த போட்டுட்டாங்க. அந்த கடவுள் இருந்துட்டு கண்டிப்பா என்ன காப்பாத்துவாரு. விஜய்யையும் காப்பாத்துவாரு. சுடர் யாரு அப்படின்றத கண்டிப்பா வந்து கடைசி நிமிஷத்துல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி யார் மூலியமாச்சும் இந்த உண்மைய வெளிய வர வைப்பாங்க. அப்படின்ற மாரி வந்து நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில ரஞ்சிதாவே இந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்துவா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது ரஞ்சிதா இருந்துட்டு இந்த அ சுடரோட கழுத்துல தாலிய கட்டுறதுக்காக விஜய் போம்போது, அந்த தாலிய வந்து புடுங்கிட்டு, அடுத்ததா இந்த சுடர பத்தின ரகசியங்கள் எல்லாத்தையுமே உண்மையிலேயே இப்படி போட்டு குடுப்பாங்க, இப்படி வந்து பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம அடுத்தடுத்து என்ன நடந்துச்சு, உண்மையிலேயே இந்த ரஞ்சிதா இருந்துட்டு நம்ம மல்லிக்கு உதவி செய்றாங்களா? இல்ல இந்த சுடரோட சுயரூபத்த வெளிய கொண்டு வரதுக்காக இது எல்லாத்தையுமே பண்றாங்களா? உண்மையிலேயே இப்போ ரஞ்சிதாவுக்கு என்ன உண்மைகள் தெரிய வந்துச்சு? ஏதாச்சும் ஆதாரங்கள் இருக்கா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அதே மாதிரி ரஞ்சிதாவால இந்த கல்யாணம் நிக்க போகுதா? அப்படின்றதையும் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாரி இப்படியெல்லாம் நடக்குமா? அப்படின்ற மாரி சொல்லி உங்களோட மனசுக்குள்ள சில கேள்விகள் இருக்கலாம். அது எல்லாமே ஒரு யூகம் தான். ஒருவேளை நடந்தா எப்படி இருக்கும்? அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயமா இருக்க போகுது. அதுவும் இல்லாம இப்போ அடுத்தடுத்து இந்த அ அதாவது சுடர் நெனச்ச மாரி எல்லாமே போய்க்கிட்டு இருக்கு. அதாவது கல்யாணத்துக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. அந்த ஒரு டைம்லயும் கூட மல்லி இவ்ளோ கூலா இருக்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துது. அதுவும் இல்லாம அந்த கடவுள் மேல தான் இப்பவும் முழு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதாவது ஒண்ணு தன்ன காப்பாத்த வருவாங்க அப்டின்னா, விஜய் மேல முழு நம்பிக்கை வைப்பாங்க. அதே மாரி விஜய் அதாவது தன்னோட வாழ்க்கைய அதே மாரி விஜய் இவங்க எல்லாரையுமே காப்பாத்துறதுக்காக அந்த கடவுள் கண்டிப்பா வருவாரு அப்டின்ற மாரி வந்து சொல்லி ரொம்பவும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில ரஞ்சிதா எப்படி மாஸ் காட்டுவா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ரஞ்சிதா இருந்துட்டு தாலிய புடுங்குன உடனே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. எல்லாருக்குமே என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே திரு திருத்துன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரஞ்சிதா இருந்துட்டு இப்போ சொல்லக்கூடிய விஷயம் எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கா இருக்க போகுது. அதாவது மல்லி சொன்ன மாரி இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகாவே கிடையாது. இவ போலியான ரேணுகா. அவ சொன்ன மாரி இவளோட பேரு சுடர் தான் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் இப்போ மல்லிக்கு புடிச்சிருந்த அந்த ஒரு பேய் உனக்கும் புடிச்சிருச்சா? அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி இந்த அ இவங்க ரஞ்சிதாவ உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ராஜேஸ்வரி வந்துட்டு, "ரஞ்சிதா என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உன்கிட்ட ஏற்கனவே எல்லாமே சொன்னேன்ல. அப்புறம் எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்படி இந்த ராஜேஸ்வரி என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, அதாவது நம்ம மல்லிக்கு வேணா இங்க இருக்கக்கூடியது சுடர் தான் அப்படின்ற மாரி தெரிஞ்சுமே கூட ஆதாரங்கள் எதுவுமே இல்லாம இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே இந்த சுடர் எங்கிருந்து வந்தா? இந்த ரகு யாரு? ரகுவுக்கும் இந்த சுடருக்கும் என்ன சம்பந்தம்? இப்படின்றது எல்லாமே இந்த ரஞ்சிதா கண்டுபிடிச்சிருக்காங்க.
சொல்றாங்க. ஏன் ராஜேஸ்வரிக்கும் இந்த விஷயம் எல்லாமே தெரியும். அதாவது இங்க இருக்கக்கூடியது போலியான ரேணுகா அப்படின்ற மாரி சொல்லி, அதே மாதிரி உண்மையான ரேணுகாவ இந்த ராஜேஸ்வரி தான் கழுத்த நெரிச்சு கொலை பண்ணது அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த ரஞ்சிதாவுக்கு தெரியும். இப்போ எல்லாத்தையுமே போட்டு குடுக்க போறாங்க. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ரஞ்சிதா இருந்துட்டு ராஜேஸ்வரிக்கு சப்போர்ட் பண்ணி தான் எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. ஆனா இத்தன விஷயங்கள் தெரிஞ்சிருந்தும், அதாவது இந்த சுடருக்கு ஆ சுடர் தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருந்தும், ராஜேஸ்வரி சைலன்ட்டா இருந்ததுக்கான காரணம், முதல்ல விஜய் கிட்ட இருந்து மல்லிய பிரிக்கணும். அதுக்கப்புறம் இந்த சுடர ஈஸியா பிரிச்சிடலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் ரஞ்சிதாவ கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படி இப்படின்ற மாரி மாஸ்டர் பிளான்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா ரஞ்சிதா இருந்துட்டு இந்த சுடரோட பிளான் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, மல்லியாச்சு கூட விஜய் மாமா கூட வாழட்டும். ஏன்னா மல்லி ரொம்ப நல்லவ. ஆனா இந்த சுடர் ரொம்ப கெட்டவ. அப்படின்ற மாரி சொல்லி எல்லா உண்மைகளையுமே சொல்றாங்க. அதே மாரி மாமா நீங்க நெனைக்கிற மாதிரி ரேணுகா அக்கா உண்மையிலேயே இறந்துட்டாங்க. கொன்னது வேற யாரும் கிடையாது. உங்க அக்கா ராஜேஸ்வரி தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் போட்டுக் குடுக்குறாங்க. இப்போ எல்லா உண்மைகளும் வெளிய வந்துருச்சு. அதே மாதிரி ரஞ்சிதா இருந்துட்டு, "மல்லி என்ன மன்னிச்சிரு மல்லி. உன்ன மாரி ஒரு நல்ல பொண்ண நான் பார்த்ததே கிடையாது. அதாவது உன்னோட வாழ்க்கைக்காக அதாவது விஜய் மாமாவோட வாழ்க்கைக்காக உன்னோட வாழ்க்கைக்கும் நீ வந்து விட்டு குடுக்கறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்ல அப்படின்றத நான் இப்ப நிரூபிச்சுட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ரஞ்சிதாவோட மாற்றத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.